ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வாழைக்காய் தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு மிளகாய், வரமிளகாய், அப்புறம் உளுந்தம்பருப்பு, இது கரம் மசாலா அரை டீஸ்பூன், இது மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி சிறிது துருவியது, அப்புறம் இது கடுகு, குக்கிங் ஆயில் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு. வாங்க நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானையும் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவந்ததும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம், அடுத்தது மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, சோம்பு எல்லாம் இந்த வாழைக்காய்னால் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த கேஸை வாயு தொல்லை நீக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கரம் மசாலாவும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காவும் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வாழைக்காய் இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாலாம் யூனிஃபார்மாக வர மாதிரி ஒரு 2 கிளறிக்குவோம். லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கலாம். ரொம்பலாம் சேர்த்தக்கூடாது. லைட்டாக தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. தெளித்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி பத்தலைங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தெளித்து இன்னொரு முறை மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். திறந்து பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சான்னு. பார்த்தீங்கன்னாவே தெரியுது நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிட்லாம். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.